ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னங்கிறத தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், இப்போதைக்கு கீழே விழுகிற நிலைமையில இருக்கிற மார்வல் யூனிவர்ஸை தூக்கி நிறுத்த போகிறதே இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின்ங்கிற கேரக்டர்ஸ் தான். எல்லாருமே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டெட்பூல் அண்ட் வுல்வரின் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. இந்த மூவி மேலே மார்வல் ஸ்டுடியோ ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஈவன் இந்த படத்தை பார்த்தா மட்டும்தான் நமக்கு மார்வல் ஸ்டுடியோ பழையபடி ஃபார்முக்கு வந்திருக்கா இல்லையாங்கிறதே தெரியும். ஸோ படம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வகையில் இந்த மூவியில் வரக்கூடிய ரெண்டு மெயின் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரின். கிட்டத்தட்ட இவங்களோட பவர்ஸுமே பாத்தீங்கன்னா சிமிலரா தான் இருக்கும். லைக் இவங்க ரெண்டு பேருமே மியூட்டன்ஸ் தான். இவங்க ரெண்டு பேரோட மெயின் பவர்னா அது இவங்களோட ஹீலிங் ஃபேக்டர் தான். மார்வல் யூனிவர்ஸ்ல வுல்வரினோட ஹீலிங் ஃபேக்டருக்கு 10க்கு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுவே டெட்பூலோட ஹீலிங் ஃபேக்டருக்கு பாத்தீங்கன்னா 10க்கு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேராலையுமே தான் உடம்புல எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டாலும் அதை ரொம்ப ஈஸியாவே ஹீல் பண்ணிக்க முடியும். பட் வித்தியாசம் என்னன்னா, டெட்பூலோட உடம்ப நீங்க துண்டு துண்டா வெட்டினாலும் சரி, இல்ல மொத்தமா எரிச்சு சாம்பலாக்குனாலும் சரி, டெட்பூல் திரும்ப உயிரோட வந்துகிட்டே தான் இருப்பான். ஆனா வுல்வரின் அப்படி கிடையாது. வுல்வரினால தன்னோட கை கால் மாதிரியான உறுப்புகளை இழந்தா அதை அவனால திரும்ப வளர்த்துக்க முடியாது. பிளஸ் வுல்வரினோட தலையை நீங்க துண்டா வெட்டி எடுத்துட்டா அவ்வளவுதான், வுல்வரின் வந்து செத்துருவான். பட் அதை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வுல்வரினோட போன்ஸ் எல்லாமே அடமான்டியமால என்ஹான்ஸ் ஆயிருக்கு. சோ வுல்வரினோட தலையை தனியா பிச்சு எடுக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸால மட்டும்தான் முடியும். அந்த வகையில வுல்வரின் அண்ட் டெட்பூல் இவங்க ரெண்டு பேரையுமே தோக்கடிக்கக்கூடிய டாப் 7 பென்டன் ஏலியன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டெட்பூல் அண்ட் வுல்வரின் இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கலா அந்த அளவுக்கு ஒன்னும் ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. சோ பென்டன் கிட்ட இருக்கிற முக்கால்வாசி ஏலியன்ஸால இவங்க ரெண்டு பேரையும் காயப்படுத்தவோ இல்ல டிஃபீட் பண்ணவோ முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப பென் நினைச்சா ஹீட் பிளாஸ்டா மாறி இவங்க ரெண்டு பேரையும் எரிச்சு சாம்பலாக்கலாம். இல்லனா பிக் சில் ஏலியனா மாறி இவங்க ரெண்டு பேரையும் ஐஸ்ல ஃப்ரீஸ் பண்ணலாம். அதுவும் இல்லனா ராத், ஃபோர் ஆர்ம்ஸ், ஹிம்மங்கஸோர் மாதிரியான ஏலியன்ஸை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சே நாக் அவுட் பண்ணலாம். பட் இது வந்து டெம்பரவரியா தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களோட உடம்பு தானா ஹீல் ஆகி திரும்ப திரும்ப அவங்க உயிரோட வந்துகிட்டே தான் இருப்பாங்க. பட் இந்த ஒரு லிஸ்டிங் வீடியோல பாத்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரின் இவங்க ரெண்டு பேராலையும் திரும்ப என்னைக்குமே செயல்படவே முடியாதுங்கிற அளவுக்கு டிஃபீட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் ஏலியன்ஸை மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஏலியன்ஸ்ல என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அந்த வகையில 7th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா பெஸ்கி டஸ்ட். இந்த ஒரு பெஸ்கி டஸ்ட் ஏலியனால தன்னோட ஸ்லீப்பிங் பவுடரை பயன்படுத்தி டெட்பூல் அண்ட் வுல்வரின் இவங்க ரெண்டு பேரையுமே பாத்தீங்கன்னா தூங்க வச்சிட முடியும். இந்த ஒரு ஏலியன் ரிலீஸ் பண்ணாம இவங்க ரெண்டு பேராலையுமே கண்முழிக்க முடியாது. இப்படியே விட்டா இவங்க ரெண்டு பேருமே தன்னோட வாழ்நாள் முழுக்க தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. பிளஸ் இந்த ஏலியன் இப்படி தூங்குறவங்களோட கனவுக்குள்ள புகுந்து அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் பிரச்சனை என்னன்னா, இந்த ஒரு ஏலியன் வந்து பிசிக்கலா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். சோ இந்த ஏலியன் ஸ்லீப்பிங் பவுடரை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே டெட்பூல் அண்ட் வுல்வரின் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த ஏலியனை ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிட்டா கண்டிப்பா இந்த ஏலியனை ஈஸியாவே தோக்கடிச்சிடலாம். சோ இவங்க பேட்டில பொறுத்த வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதனால தான் இதை தூக்கி நம்பர் 7ல போட்டிருக்கேன். அடுத்ததா 6th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா கிராவடாக். இந்த ஒரு கிராவடாக் ஏலியனால தன்னோட கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி தன்னை சுத்தி இருக்கிற பொருளோட கிராவிட்டி ஃபோர்ஸை இன்க்ரீஸ் இல்ல டிக்ரீஸ் பண்றது மூலமா அந்த ஒரு பொருளை தொடாமலே தூக்கவோ இல்ல நகர்த்தவோ இல்ல அந்த ஒரு பொருளை அப்படியே தரையோட தரையா வச்சு நசுக்கவோ முடியும். கிட்டத்தட்ட ஒரு பிளாக் ஹோலையே கிரியேட் பண்ற அளவுக்கு இதால கிராவிட்டி ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ கிராவடாக்கோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு வுல்வரின் அண்ட் டெட்பூல் இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது. சோ கிராவடாக் நினைச்சா இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு பொம்மை மாதிரி தூக்கி தூக்கி போட்டு விளையாடலாம். இல்லனா இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே தரையோட தரையா வச்சு நசுக்கியே டார்ச்சர் பண்ணலாம். பட் இவங்க ரெண்டு பேரையும் ஒரேடியா டிஃபீட் பண்ணணும்னா கிராவடாக் நினைச்சா இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே பறந்து தூக்கிட்டு போய் ஸ்பேஸ்ல வீசி எறிஞ்சிட முடியும். சோ ஸ்பேஸ்ல ஆக்சிஜன் இல்லைங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரோட பிரெயினுமே வேலை செய்யாது. இதனாலேயே ரெண்டு பேருமே டிஃபீட்டும் ஆயிடுவாங்க. சோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் கிராவடாக் நான் 6th பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 5th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா அட்டாமிக்ஸ். இந்த ஒரு அட்டாமிக்ஸ் ஏலியனோட ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு அபாரமா இருக்கும். பிளஸ் இதோட உடம்பு ஃபுல்லாவே நியூக்ளியர் எனர்ஜி சேவ் ஆயிருக்கு. இந்த நியூக்ளியர் எனர்ஜி மூலமா இதால ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாமிக் பாம், நியூக்ளியர் பிளாஸ்ட்லாம் கூட பண்ண முடியும். சோ இந்த ஒரு ஏலியன் கிட்ட இருக்கிற பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் அட்டாமிக் பவரே போதுமானது. வுல்வரின் அண்ட் டெட்பூல் இவங்க ரெண்டு பேராலுமே தன்னோட ஓன் பவர்ஸை மட்டும் வச்சு இந்த ஒரு அட்டாமிக்ஸ் ஏலியனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அட்டாமிக்ஸ் நினைச்சா தன்னோட ஹீட் ஜெனரேஷன் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு வுல்வரினோட தலையை அப்படியே புட்டிங்கி எரிஞ்சிட முடியும். மீதி இருக்கிற டெட்பூல முன்ன சொன்னது மாதிரியே ஸ்பேஸ்ல தூக்கி எரிஞ்சிடவும் முடியும். சோ அட்டாமிக்ஸ் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஏலியனா இருக்கிறதுனால தான் இந்த ஏலியனை நான் நம்பர் 5ல போட்டிருக்கேன். அடுத்ததா 4th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா வேபிக். இந்த ஒரு வேபிக் ஏலியனோட ஹைட் மட்டுமே 200 ஃபீட் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதோட சைஸுக்கு ஏத்தாப்ல ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே படுபயங்கரமா இருக்கும். பிளஸ் வந்து இதால காஸ்மிக் பிளாஸ்ட் அட்டாக் பண்ண முடியும். இந்த ஒரு காஸ்மிக் பிளாஸ்ட் ஒரு ஸ்மால் சைஸ் பிளானட்டையே அசால்ட்டா டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஆக்சுவலா இதோட சைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கே
வேபிக் நினைச்சா வுல்வரினை தன்னோட கைக்குள்ளேயே வச்சு கசக்கி பிச்சு எரிஞ்சிட முடியும். வுல்வரினால வேபிக்கெல்லாம் எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் டெட்பூலையும் இதே மாதிரி நசுக்கி தூக்கி எரிஞ்சிடலாம். பட் டெட்பூலால திரும்ப உயிரோட எந்திரிச்சு வந்துட முடியும். ஸோ டெட்பூலை மட்டும் வேபிக் ஜஸ்ட் ஸ்பேஸ்ல தூக்கி எரிஞ்சிட்டா போதும். டெட்பூல் திரும்ப கிளம்பி வரவே மாட்டான். உண்மையா சொல்லணும்னா இவங்களுக்குள்ள நடக்கிறத ஒரு பேட்டில்னே சொல்ல முடியாது. அதனாலேயே வேபிக்கு நான் 4th பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 3rd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா டைமண்ட் ஹெட். இந்த டைமண்ட் ஹெட்டோட உடம்பு ஃபுல்லாவே கிறிஸ்டலால ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால இதோட பாடியை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் அடிச்செல்லாம் டேமேஜ் பண்ணவே முடியாது. பிளஸ் இதால பூமிக்குள்ள இருக்கிற எல்லா வகையான கிறிஸ்டல்ஸையும் பாத்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணி தான் இஷ்டத்துக்கு அதோட ஷேப்பை எப்படி வேணாலும் மாத்தி யூஸ் பண்ண முடியும். சோ வுல்வரின் அண்ட் டெட்பூலால தாங்கிட்ட இருக்கிற பவர்ஸை மட்டும் வச்சு இந்த ஒரு டைமண்ட் ஹெட் ஏலியனை பிசிக்கலா பெருசா டேமேஜ் பண்ண முடியாது. அதையும் மீறி தான் உடம்புல ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டாலும் டைமண்ட் ஹெட்டால அதை ரொம்ப ஈஸியாவே ஹீல் பண்ணிக்க முடியும். அண்ட் டைமண்ட் ஹெட் நினைச்சா டெட்பூல் அண்ட் வுல்வரினோட உடம்ப தன்னோட கிறிஸ்டல் பவரை வச்சு ஃபுல்லா கவர் பண்ணி லாக் பண்ணிட முடியும். அப்படி மட்டும் லாக் பண்ணிருச்சுன்னா டைமண்ட் ஹெட்டோட கிறிஸ்டலை உடைச்சிட்டு வர அளவுக்கு இவங்க 2 பேர்கிட்டயுமே பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது. யாராவது புதுசா வந்து ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் இவங்களால அந்த டைமண்ட் லாக்ல இருந்து வெளியே வர முடியும். இல்லனா கடைசி வரைக்கும் அந்த கிறிஸ்டல்குள்ளேயே லாக் ஆகி கிடக்க வேண்டியதுதான். சோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் டைமண்ட் ஹெட்டை நான் 3rd பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 2nd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா கிளாக் ஒர்க். இந்த ஒரு கிளாக் ஒர்க் ஏலியனால தான் இஷ்டத்துக்கு டைமை எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்க முடியும். லைக் இதால டைமை ஃபாஸ்ட் பண்ண முடியும், ரிவைண்ட் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும். பேசிக்காவே இதால டைமை எப்படி வேணாலும் மாத்தி அமைக்க முடியும். சோ இந்த கிளாக் ஒர்க் ஏலியன் மட்டும் தன்னோட டைம் பிளாஸ்ட் அட்டாக்க வுல்வரின் அண்ட் டெட்பூல் மேல யூஸ் பண்ணிருச்சுன்னா உடனே இவங்க 2 பேருக்குமே வயசு கம்மியாகி ஒரு குழந்தையா மாறிடுவாங்க. இல்லனா ஒரேடியா வயசு அதிகமாகி அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிடுவாங்க. சோ எப்படி பார்த்தாலும் கிளாக் ஒர்க்கோட டைம் பிளாஸ்ட் அட்டாக்ல மாட்டினா இவங்க 2 பேருமே காலி தான். பட் இதுவே கிளாக் ஒர்க் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே டெட்பூல் அண்ட் வுல்வரின் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட அட்டாக்கை சமாளிக்கிற அளவுக்கு கிளாக் ஒர்க் கிட்ட டியூரபிலிட்டி கிடையாது. சோ இவங்க பேட்டில பொறுத்த வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதனால தான் கிளாக் ஒர்க் ஏலியனை பாத்தீங்கன்னா நான் 2nd பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 1st பிளேஸ்ல யார் இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏலியனோட பேரு கோஸ்ட் ஃப்ரீக். ஆக்சுவலா கோஸ்ட் ஃப்ரீக் நினைச்சா வுல்வரினோட பாடியை பொசஸ் பண்ணி வுல்வரினை போட்டு தள்ளிட முடியும். பட் என்னதான் டெட்பூலோட உடம்ப பொசஸே பண்ணாலும் கோஸ்ட் ஃப்ரீக்கால டெட்பூலை கொல்ல முடியாது. அதனால தான் இதை நான் ஹானரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன். அடுத்த ஏலியன் யாருன்னா கிரே மேட்டர். ஆக்சுவலா கிரே மேட்டருக்கு இருக்கிற இன்டெலிஜென்ட் லெவலுக்கு இதுக்கு மட்டும் ப்ரிப்பரேஷன் டைம் கிடைச்சா கண்டிப்பா டெட்பூல் அண்ட் வுல்வரினை டிஃபீட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ண முடியும். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் இதையும் ஹானரபிள் மென்ஷன்ல சேர்த்திருக்கேன். அடுத்து இருக்கிற ஏலியனோட பேரு லோட் ஸ்டார். லோட் ஸ்டாரால தன்னோட மேக்னெட்டிக் பவரை யூஸ் பண்ணி வுல்வரினோட உடம்புல இருக்கிற அடமான்டியத்தை தனித்தனியா பிச்சு வுல்வரினை கொன்னுட முடியும். பட் இதால இதே மாதிரி டெட்பூலை பாத்தீங்கன்னா கொல்ல முடியாது. அதனால தான் இதையும் பாத்தீங்கன்னா ஹானரபிள் மென்ஷன்ல சேர்த்திருக்கேன். சோ ஹானரபிள் மென்ஷன்ஸையும் பார்த்தாச்சு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா ஏலியன் எக்ஸ். ஆக்சுவலா இந்த ஏலியன் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்னி போட்டன்ட், ஆம்னி சயின்ஸ், ஆம்னி பிரசன்ஸ்னு இதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அண்ட் இதால ரியாலிட்டியை தான் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாத்தி அமைக்க முடியும். சோ இந்த ஏலியன் எக்ஸ் வந்து ஜஸ்ட் திங்க் பண்ணாலே போதும் வுல்வரின் அண்ட் டெட்பூல் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மியூட்டன்ஸ் இனமே வாழ்ந்ததுக்கான தடமே தெரியாம அழிஞ்சிடும். அந்த அளவுக்கு இந்த ஏலியன் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் பவர்டானது. அதனால தான் இதை தூக்கி நம்பர் 1ல போட்டிருக்கேன். ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.